எரிசக்தி விலைகள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் கணிசமாக குறையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஈரான் போரினால் சர்வதேச சந்தையில் எரிசக்தி விலைகள் விண்ணை தொட்டுள்ளது. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, தற்போதைய போர் சூழலால் ஏற்பட்டுள்ள விலையேற்றம் தற்காலிகமானது என குறிப்பிட்டார். இந்த மோதல்கள் முடிவுக்கு வந்த பிறகு எண்ணெய் விலைகள் தற்போதைய நிலையை விட மிகவும் குறைவாக இருக்கும் என அவர் உறுதியளித்தார். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு வரி வசூலிப்பதன் மூலம் தன்னுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்த ஈரான் முயற்சி செய்து வருவது குறித்து ஃபெசன் கருத்து தெரிவித்துள்ளார். ஈரானின் இந்த வரி வசூலிப்பு நடவடிக்கைகள் மூலம் அந்த நாட்டிற்கு பெரிய அளவில் வருமானம் கிடைக்கவில்லை எனவும், அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மற்றும் முற்றுகைகள் ஈரானின் நிதி ஆதாரங்களை தொடர்ந்து முடக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போர் தொடங்கியதிலிருந்து ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியுள்ளது. அதேபோல் ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களை அமெரிக்கா தடுத்து வருகிறது. இந்த நிலையில் ஈரானின் கப்பல்களை கைப்பற்றும் விதம் குறித்து ட்ரம்ப் பெருமிதத்துடன் பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்ததாவது, நாங்கள் ஈரான் கப்பல்களில் இறங்கி அவற்றை கைப்பற்றுகின்றோம். சரக்கு மற்றும் எண்ணெய் என அனைத்தையும் எடுத்துக் கொள்கின்றோம். இது மிகவும் லாபகரமான ஒரு தொழில். நாங்கள் ஒரு வகையில் கடற்கொள்ளையர்களைப் போலத்தான் செயல்படுகின்றோம். ஆனால் நாங்கள் விளையாடவில்லை என்று தெரிவித்தார். இதற்கிடையில் ஈரானிய கச்சா எண்ணெயை சுமந்து சென்ற 2 கப்பல்களை அமெரிக்க படைகள் தடுத்து நிறுத்தியதற்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது சர்வதேச கடற்பரப்பில் நடக்கும் ஆயுதமேந்திய கொள்ளை என்று ஈரான் சாடியது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கடற்கொள்ளையை சட்டப்பூர்வமாக்குகிறது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் விமர்சித்துள்ளார். எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் ஈரான் நோக்கி சென்றால் அவை தடுத்து நிறுத்தப்படும் என்று அமெரிக்க ராணுவம் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த தடையினால் ஈரானுக்கு சுமார் $480 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இலங்கையில் இனவாதத்தை முறியடித்து நல்லிணக்கத்தை முழுவதுமாக ஏற்படுத்துவதே எங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரல் என ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நேற்று கொழும்பில் அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்திய கம்பன் விழாவின் இறுதி நாள் நிகழ்வில் தமக்கு வழங்கப்பட்ட விருதை ஏற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்து உரையாற்றிய போது இதனை குறிப்பிட்டார். அவருடைய உரையில், இந்த நாட்டில் எல்லோரும் சம உரிமையுள்ள பிரஜைகளாக, ஏற்றத்தாழ்வு அற்றவர்களாக, இந்த நாட்டின் மக்களாக தங்களை உரிமையுடன் கருதி வாழக்கூடிய ஒரு சமாதான நல்லிணக்க சூழ்நிலையை நாங்கள் எட்ட வேண்டும். அதுதான் எங்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரல். அதற்காக நாங்கள் சளையாமல் உழைப்போம், பாடுபடுவோம். அது நீண்ட தூர பயணம். இனங்களுக்கு இடையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களினால் பரஸ்பர சந்தேகம் இருக்கிறது. அதை களைய வேண்டும். இந்த பயணத்தில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அதிலிருந்து நாங்கள் விலகவே மாட்டோம். இன நல்லிணக்கத்தை நாங்கள் நிச்சயம் கட்டியெழுப்பியே தீருவோம். தமிழர்களுடைய தலைவர் சம்பந்தன் ஒரு தடவை என்னிடம் ஒரு விடயத்தை மிக ஆணித்தரமாக கூறினார். அனுரு இலங்கை தேசத்தினுடைய பிரஜையாக இருப்பதையிட்டு நான் பெருமை கொள்வேன். எப்போது என்றால், இந்த நாட்டின் மற்ற எந்த பிரஜைகளுக்கும் குறைவானவன் அல்ல நான் என்ற நிலைப்பாடு எனக்கு, எனது மக்களுக்கும் உறுதிப்படுத்தப்படும் போது என்றார் சம்பந்தன். அது மிகவும் சரியான கருத்து. அதை நாங்கள் நிச்சயம் ஏற்படுத்துவோம். அந்தந்த பிரதேச மக்கள் தங்களுடைய நிர்வாக விடயங்களை தாங்களே கவனிக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்த வேண்டும். அதையும் நாம் செய்வோம் என ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஈரானின் அண்மைய அமைதி திட்டத்திற்கு அமெரிக்காவிடமிருந்து பதில் கிடைத்துள்ளதாக ஈரான் அரசு சார்பு ஊடகங்கள் தெரிவித்தன. பாகிஸ்தான் ஊடாக வழங்கப்பட்ட இந்த பதில் தற்போது பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியதாக ஈரானிய செய்தி நிறுவனம் தெரிவித்தது. ஈரானுக்கு பதிலளித்ததை அமெரிக்கா இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. சனிக்கிழமை அன்று இதுகுறித்து பேசிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ஈரான் எங்களுக்கு அனுப்பிய திட்டத்தை நான் விரைவில் பரிசீலிப்பேன். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்று கூறினார். ஈரான் முன்வைத்துள்ள 14 அம்ச திட்டத்தில் இவ்வாறான கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் எல்லைகளுக்கு அருகில் அமெரிக்க படைகள் திரும்ப பெறுதல், ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருதல், லெபனானின் இஸ்ரேலின் தாக்குதல் உட்பட அனைத்து பக்கமைய நடவடிக்கைகளையும் நிறுத்துதல், மேலும் இரு நாடுகளுக்கு இடையில் 30 நாட்களுக்கு ஒரு உடன்படிக்கை எட்டப்பட வேண்டும் என்று அந்த திட்டம் கோருகிறது. தற்போதுள்ள போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதை விட போரை முடிவுக்கு கொண்டு வருவது
தடுப்பதில் இருதரப்பும் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தியது. இந்த முன்மொழிவு குறித்து சனிக்கிழமை அன்று தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்ட ட்ரம்ப், கடந்த 47 ஆண்டுகளில் மனித குலத்திற்கும் உலகிற்கும் அவர்கள் செய்த செயல்களுக்காக இன்னும் போதுமான விலையை அவர்கள் கொடுக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அதே நாளில் புளோரிடாவில் பாம் பீச்சில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தை தான் இன்னும் விரிவாக பார்க்கவில்லை என்று கூறினார். ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து லஞ்ச ஆணைக்குழுவிற்கு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்போ அல்லது தகவலோ வரவில்லை என அவருடைய ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமிகே தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து அவருடைய சட்டத்தரணி வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய ஜனாதிபதி எதிர்கால நீதிமன்ற தீர்ப்புகளை முன்கூட்டியே தீர்மானிப்பது நீதித்துறைக்கு ஒரு அவமதிப்பு என்றும் நீதிபதிகளின் சுதந்திரத்தில் செல்வாக்கு செலுத்தும் முயற்சி என்றும் அந்த அறிக்கை காட்டியுள்ளது. லஞ்ச ஆணைக்குழு ராஜபக்சர்கள் மீது தீவிரமாக பணியாற்றி வந்தாலும் நிலக்கரி மோசடி, கொள்கலன் பரிவர்த்தனைகள் மற்றும் டொலர் மோசடி போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் குறித்து தற்போதைய அரசாங்கம் விசாரணைகளை தொடங்காமல் இருப்பது ஒரு பிரச்சினை என்று சட்டத்தரணி வலியுறுத்தினார். லஞ்ச ஆணைக்குழு ஆட்சியாளர்களின் பணத்தில் அல்ல, பொதுமக்களின் வரி பணத்தில் தான் செயல்படுகிறது என்றும் அரசியல் வேட்டைகளுக்காக முன்னுரிமை அளிக்காமல் மற்ற பெரிய அளவிலான மோசடிகள் குறித்து அது சுதந்திரமான விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. ராஜபக்ஷ தரப்பு இதுபோன்ற அரசியல் நடவடிக்கைகளுக்கு அஞ்சவில்லை என்றும் தேவைப்பட்டால் சட்டப்படி பதிலடி கொடுக்கப்படும் என்று இதன்போது எச்சரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 7 ஆண்டுகளில் நாடு எதிர்கொண்டுள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் முதல் மத்திய கிழக்கு போர் வரையிலான 5 துயர சம்பவங்களினால் இலங்கை தற்போது மிகவும் பாரதூரமான மற்றும் அபாயகரமான நிலையை எதிர்கொண்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். சந்திமா விஜயகுணவர்த்தனவினால் எழுதப்பட்ட நூல் வெளியீட்டு விழா கொழும்பு மகாபலி கேந்திர நிலையத்தில் இடம்பெற்ற போது அதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். நாட்டில் உணவு பாதுகாப்பு, பொருளாதாரம், சமூகம், அரசியல், இறையாண்மை மற்றும் மக்களின் வாழ்க்கை முறை என அனைத்தும் இன்று பெரும் ஆபத்தில் உள்ளன. வழக்கமான கோட்பாடுகளுக்குள் முடங்கி கிடக்காமல் நிலவும் சவால்களுக்கு நடைமுறை ரீதியிலான தீர்வுகளை தேட வேண்டியது அவசியமாகும். இலங்கையின் கடலோரங்களில் காணப்படும் எரிவாயு மற்றும் எரிபொருள் வளங்களை பல்வேறு தரப்பினரின் அழுத்தங்கள் காரணமாக பெற முடியாத நிலை நீடிக்கிறது. வெளிநாடுகளை சார்ந்திராமல் சொந்த முயற்சியினால் நாட்டின் வளங்களை பயன்படுத்தி தன்னிறைவை அடைய வேண்டும். உள்நாட்டு காய்கறிகள், பழங்கள் மற்றும் விளைபொருட்களை பயன்படுத்தி உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வழிமுறையினை நோக்கி நகர வேண்டும். நாட்டின் பண்பாடு மற்றும் நாகரிகத்தை வேண்டுமென்றே சீரழித்து நாட்டிற்கு பொருந்தாத ஏகாதிபத்திய கருத்துக்களை நிலைநிறுத்த சில குழுக்கள் சூழ்ச்சி செய்து வருகிறது. இத்தகைய தீவிர வலதுசாரி மற்றும் நவதாராளவாத கருத்துக்களுக்கு அடிமையாகாமல் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். வெளியிடப்பட்டுள்ள இந்த நூல் நாட்டின் பண்பாடு, முக்கியத்துவம் மற்றும் உணவு பாதுகாப்பு போன்ற பிரச்சினைகளுக்கு தேவையான பதில்களை தந்துள்ளது என தெரிவித்தார்.